கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி உங்களை நடத்துவாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, யோனாவின் சரித்திரத்தை படித்து பாருங்கள். அங்கே யோனாவின் கீழ்ப்படியாத செயல்கள், அதனால் விளைந்த பல வேதனையான சம்பவங்கள் யாவற்றையும் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் காண்கிறோம். ஆனாலும் தேவன் அவனை கடுமையாக கண்டித்ததையோ குற்றப்படுத்தியதையோ எங்கும் காண முடியாது. அதற்கு மாறாக அவனை ஒரு சரியான பாதையில் கொண்டு வரவும், தம்முடைய உணர்வுகளை அவன் புரிந்து கொள்ளவும் செய்த பல முயற்சிகளையும் நாம் காண்கிறோம். யோனாவுக்கு முன்பாக சிக்கலான சூழ்நிலைகள் வைக்கப்பட்டன. அங்கே அவன் நிதானம் இழந்து குழம்பி விடுகிறான். அந்த குழப்பத்தின் விளைவாக தவறான முடிவுகளை எடுக்க ஊந்தப்படுகிறான். மற்றபடி தேவனுக்கு எதிராக செயல்படுவதோ முரட்டாட்டம் பண்ண வேண்டும் என்பதோ அவனுடைய மனதில் எல்லளவும் இருக்கவில்லை. சிக்கலான சூழ்நிலைகள் அவனை குற்றவாளியாக மாற்றியது. தேவன் அதனை புரிந்து கொண்டதால் தான் அவனை தவறான திசைகளிலிருந்து தம்முடைய விருப்பத்திற்கு இசைந்து வர அநேக வழிகளை தேவன் கையாளுகிறார். பேதுரு இயேசுவை மறுதலித்தவன், அவரை சத்தியம் பண்ணி சபித்தவன். எவ்வளவு பெரிய பாவம் அது! ஆனாலும் இயேசு அவனை குற்றவாளியாக ஒதுக்காமல் அவனுக்குத்தான் உயிரோடு எழுந்து முதல் காட்சி கொடுத்தார். ஏன்? அவன் வைக்கப்பட்ட சூழ்நிலைகள் தான் அவனுடைய தடுமாற்றங்களுக்கு காரணம் என்பதை அவர் அறிவார். பிறருடைய தவறுகளை கண்டவுடன் முன்பு யோசிக்காமல் குற்றவாளியாக தீர்த்து விடுகிறோம். அவர்கள் வைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கவனிக்கிறோமா? ஒருவேளை நாம் அந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்தால் எப்படி நடந்திருப்போம் என்று யோசிக்கிறோமா? இல்லை. பிறருடைய வாழ்க்கையில் ஏதாவது நிகழும்போது அந்த நிகழ்வுகளின் தோற்றத்தை பார்த்து உடனேயே அவர்களை பெரும் பாவியாக எண்ணி ஒதுக்கிவிடக்கூடாது. அவர்களின் சூழ்நிலைகளையும் சற்று கவனிக்க வேண்டும். அவ்விதமான காரியங்கள் நிகழ்ந்ததை மட்டும் பார்த்து அவர்களை குற்றவாளிகள் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக அவர்களுக்கு சம்பவித்த நிர்பந்தமான சூழ்நிலைகளை கண்டு உணர்ந்து அதற்காக பரிதாபப்பட்டு அவர்களுக்கு சில உதவிகளை செய்வது அது நல்லது, அது நமக்கு உகந்தது. இன்னொருவர் செய்த தவறை நீ செய்திருந்தால் எப்படி நடத்தப்பட விரும்புவாயோ அப்படியே நீ அவரை நடத்து என்று ஒரு மனிதன் சொல்கிறார். இன்னொருவர் செய்த தவறை நீ செய்திருந்தால் எப்படி நடத்தப்பட விரும்புவாயோ அப்படியே நீ அவரை நடத்து. அன்பார்ந்தவர்களே, சூழ்நிலைகள் என்பது இதனுடைய தலைப்பு. அந்த சூழ்நிலையில் செய்ய வேண்டியது என்ன என்பது நாம் உணர்ந்து செயல்படுவது நலமானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதனால குற்றம் சாட்டுவதோ, குறை கூறுவதோ, நியாயம் தீர்ப்பதோ நமக்கு உகந்தது அல்ல, தகுதியானது அல்ல. ஏன்னா நியாயாதிபதி நம்முடைய வீட்டு வாசல்ல நிற்கிறார் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதனால நாம் நம்மை திருத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.